ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ன தெரிகிறது? கமெண்ட்ஸ்ல இவரோட பர்சனல் லைஃபை பத்தியும் இவரோட ஃபேமிலியை பத்தி எல்லாம் ஒரு கிரியேட்டர் கூட இந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாங்க. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. வியூவர்ஸ் நினைச்சாங்கன்னா கீழே இருக்கிறவங்கள டாப் லெவல்லையும் கொண்டு போக முடியும். யூடியூப்ல எஜுகேஷனல் கண்டென்ட் வீடியோஸ் எல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏதாவது ஒரு விஷயம் புரியலைன்னா யூடியூப்பை பார்த்து அவங்க லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. இதனால அவங்களுக்கு புரியாத விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. நிறைய விஷயங்களை யூடியூப்ல இருந்து கத்துக்கிட்டாங்க. அதுபோல் வேலை பார்க்கும்போது டெக் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணுறாங்கன்னா அதை கிளியர் பண்ணுறதுக்கு யூடியூப்பில் போட்டிருந்த டெக்னாலஜிக்கல் ரிலேட்டட் வீடியோஸ் இவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. தமிழ்நாட்டில் டெக் ரிலேட்டட் வீடியோஸ் போடுற நிறைய சேனல்ஸ் இருக்குது. அதில் அதிகமாக பாப்புலராக இருக்கிற ஒரு சில சேனல்ஸை நம்ம சொல்ல போனோம்னா டெக் பாஸ், டெக் சூப்பர் ஸ்டார் இவங்கெல்லாம் இருக்காங்க. இவங்க அதிகமாக மொபைல் ரிலேட்டட் வீடியோஸ் போடுறாங்க. இதுவே கம்ப்யூட்டர் ரிலேட்டட் வீடியோஸ் போடுறது ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா A2D. இவங்களோட கண்டென்ட், வே ஆஃப் ப்ரெசன்டேஷன், முக்கியமாக சொல்ல போனால் எடிட்டிங், இந்த ஸ்டைலெல்லாம் இவங்க வீடியோஸ் அதிகமாக நிறைய பேர் விரும்பி பார்க்குற மாதிரி இருக்குது. 2016 மதன் கவுனின்னு சொல்கிற இந்த யூடியூபர் சொசைட்டியில் நடக்கிற பல விஷயங்களை பற்றி பேசுகிறார். ஒவ்வொரு நாள் என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் மக்களோட ஷேர் பண்ணுறாரு. ரோமாபுரி நகரத்தில் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியுமா? இவரோட வே ஆஃப் டாக்கிங், இவரோட ப்ரெசன்டேஷன் ஸ்டைல், தென் இவரோட நாலேஜ், இந்த விஷயங்கள்ல எல்லாம் அட்ராக்ட் ஆகி போன மக்கள் இவரோட வீடியோஸை ரெகுலராக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போது இவருக்கு 7 மில்லியனுக்கு மேலே சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. கிச்சனில் ரொம்ப நல்லா சமையல் பண்ணிட்டு இருந்த இவங்களோட சமையல் உலகறியணும்னு ஆசைப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சமையல் தெரியாதவங்களுக்கும் சமையல் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்ச இவங்க 2015 மெட்ரா சமையல் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறாங்க. நம்ம ருசி நேரத்தில் ஐஸ்கிரீம் செய்யறது எப்படிங்கிறது பார்க்கலாமா? இவங்களோட வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சமையல் தெரியாதவங்க சமையல் கற்றுக்குறாங்க. டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸ் மேக் பண்ணுறாங்க. அப்படி இவங்க சேனல் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இவங்கள மாதிரி நிறைய பேர் குக்கிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸும் அப்லோட் பண்ணுறாங்க. இந்த டைமில் புதுக்கோட்டையில் வீரமங்கலம்னு சொல்கிற வில்லேஜில் இந்த விஷயம் நடக்குது. அந்த வில்லேஜில் 5 இளைஞர்கள் ஊரை விட்டு போகிறாங்க. அவங்க வேலை தேடி வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அவங்க லைஃப்பில் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது, ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதனால் வெளிநாட்டில் போய் வேலை செய்யலாம் அப்படின்னு கிளம்பி போக இருக்காங்க. அந்த டைமில் இந்த 5 பேரில் ஒருத்தரோட நேம் என்னென்னா சுப்பிரமணியம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் வீடியோ போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஐடியாவை சொல்கிறாரு. இவங்க 5 பேரும் யூடியூப் சேனல் தொடங்கலான்னு சொல்கிற இந்த ஐடியாவை ஊரில் இருக்கிற பெரியவர் பெரிய தம்பின்னு சொல்கிறவர்கிட்ட போய் சொல்கிறாங்க. சரி, இந்த பெரிய தம்பி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊரில் 50 வருஷமா மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸுக்கும் ஃபெஸ்டிவல்ஸுக்கும் எல்லாம் சமையல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிற ஒரு சிறந்த சமையல்காரர். அவர் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவரோட தலைமையில் அந்த 5 இளைஞர்களும் சேர்ந்து வில்லேஜ் குக்கிங் சேனல்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனலை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நார்மலாக நாம பார்க்குற குக்கிங் சேனலில் வீட்டுக்குள்ளே சமையல் பண்ணி 2-3 பேர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க வெளியிடத்தில் வச்சு சமையல் பண்ணி ஊரே சாப்பிட்ற அளவுக்கு பெரிய லெவலில் சமையல் பண்ணுறாங்க. சமைச்சு அந்த ஊருக்கே சாப்பாடு கொடுக்குறாங்க. இவங்க ஒவ்வொரு தடவையும் சமைக்கிற ஃபுட்டை ஊரில் உள்ளவங்க ஆர்ஃபனேஜ், ஓல்டேஜ் ஹோம் அப்படின்னு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ முதல்ல போடுற 1-2 வீடியோஸ் அவ்வளோவா போகலை. அதுக்கு பிறகு இவங்களோட வீடியோஸ் நல்லாவே ரீச் ஆகுது. இப்படி வீடியோ போட்டு 27 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வர அளவுக்கு பெரிய லெவலில் ரீச் ஆகியிருக்காங்க. இப்போ நல்லா இன்கமும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க உலக அளவில் ஃபேமஸும் ஆயிட்டாங்க. ஒருவேளை இவங்க வேலை தேடி ஃபாரின் கண்ட்ரி போய் ஏர்ன் பண்ணியிருந்தா கூட இந்த அளவு ஏர்ன் பண்ணியிருக்கவும் மாட்டாங்க, இவ்வளோ ஃபேமஸும் ஆயிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு அவங்களோட சேனல். மேலும் நல்லபடியாக வரட்டும். கொஞ்சம் பேர் இந்த மாதிரி அவங்களோட சமையல் திறமையை காட்டி வீடியோ போடும்போது கொஞ்சம் பேர் நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன சமைச்சு வச்சுருக்கோம் அதை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாங்க. இன்னைக்கு ஆஃபீஸ் கிச்சனில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். நான் சமைச்சாலே அது ஸ்பெஷல் தான். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆனதுனால வெஜ் ஐட்டம்ஸ் பண்ணியிருக்கோம். என்னெல்லாம்னு பார்க்கலாம் வாங்க. சிமெண்ட்டை விட ஸ்ட்ராங்கான சப்பாத்தி. இந்த சப்பாத்தி பல்லுக்கு மிகவும் உறுதியானது. கொஞ்சம் ஸ்பீட் ஏத்து மாமே. இசை சப்பாத்தி. சுவையான உப்பு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் நம்ம. ஓகே. திடமான இட்லி. இதை தொட்டுக்கிறதுக்கு சீனியால் செஞ்ச சட்னி. அடுத்தது ஆறிப்போன சூடான சாதம்.
தென் குழம்பு வச்சுருக்கோம், கடலைக்கறி. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். சமையல் பண்ணியாச்சு, எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? சாப்பிடணும். சாப்பிட்டும் வீடியோ போடுறாங்க. அதில் ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி அப்படியே ஹோட்டல் போகிறாரு. ஹோட்டல் போய் அங்கே சாப்பிட்டு அதுக்கு ரிவ்யூ சொல்கிறாரு. சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கா, எல்லாம் நல்லா இருந்துச்சு மாமா, ஆனா ஒரே ஒரு குறை, அந்த ஹோட்டல் எங்கே இருக்குது, எவ்வளோ ரேட்டு, அப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் அவர் சொல்கிறாரு. இப்படி ஒவ்வொரு ஹோட்டலாக விசிட் பண்ணி வீடியோ எடுத்து அவர் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறாரு. இதனால் மக்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நார்மலாக ஹாலிடேன்னு வந்தாலும் என்ன பண்ணுவோம், நம்ம ஊர் சுற்றி பார்க்க போவோம், இல்லைன்னா பல டெம்பிள் விசிட் பண்ணுவோம். அதே மாதிரி நிறைய மக்கள் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி பிளேசஸ் எல்லாம் விசிட் பண்ண போனாங்க. போன டைமில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வீடியோ எடுக்க ஆரம்பித்தாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த பிளேஸ் இருக்குது, அந்த பிளேஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன, எவ்வளோ அமௌண்ட் நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும், அங்கே என்ன சாப்பிட கிடைக்கும், அப்படிப்பட்ட ஒவ்வொரு டீட்டெயிலையும் வீடியோ எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணாங்க. இந்த மாதிரி வீடியோஸ் டூரிஸ்ட்டுக்கும் மக்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்து ஒரு பிளேஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவங்க ப்ரிப்பேர்டாக இருக்க முடிஞ்சு எந்த இடத்துக்கு போகலாம், எந்தெந்த பிளேசஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை இது கொடுத்தது. இதை தான் மக்கள் vlog அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்குள்ள vlog பார்த்தீங்கன்னா வித்தியாசமான டிஃப்ரெண்ட் ட்ரெண்டிங்கில் இருக்குது. உங்களுக்காக ஒரு குறும்படம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு காடு, இது ரோடு, இது மாடு, அது ஆடு. காட்டில் மரம் இருக்கு, இது தென்னை மரம். இந்த தென்னை மரத்துக்கு கொண்டையில் தேங்காய் காய்ச்சும். ரோட்டில் வண்டி எல்லாம் ஓடுது. ஆடு மாடு நமக்கு பால் தரும். இது குளம், குளத்துக்குள்ள தண்ணி இருக்கும், தண்ணிக்குள்ள மீன் இருக்கும். எங்களோட வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சப்போர்ட் பண்ணுங்க, தேங்க்ஸ். அவ்வளவுதான். இந்த மாதிரி வீடியோலாம் கூட நல்லா தாண்டா இருக்குது. இதே மாதிரி ஒரு டைலாக்கை நம்ம ட்ரை பண்ணுவோம். நல்லா வருமா இல்லையான்னு தெரியல. காலில் இருக்குது செருப்பு, கையில் இருக்குது பருப்பு, அதோ தெரியுது அடுப்பு, அதில் இருக்குது நெருப்பு, இதை அதில் போட்டு ஆயிடும் கருப்பு, இதை பார்த்து நீங்கள் ஆகாதீங்க கடுப்பு, அதனால் எம்மால காட்டாதீங்க வெறுப்பு, இதை எல்லாருக்கும் அனுப்பு. இதெல்லாம் ஒரு பழப்பு. கேமராமேன் சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. கேமராமேன் கொஞ்சம் உள்ள வாங்க. A few minutes later. யோ, என்னல நீ எப்போ பாரு மேலேயே பார்த்துட்டு இருக்க? என்ன தெரிகிறது? ஹார்ட் ஒர்க் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி ரியாக்ஷன் வீடியோ எல்லாம் பண்ணி கூட போடுறாங்க. இது எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் கண்டென்ட் தான். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் பல விதமான வீடியோஸ் எல்லாம் பண்ணி சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபேஸ் காட்டி வீடியோ போட விருப்பம் இல்லாத ஒரு சில கிரியேட்டர்ஸ் வாய்ஸ் ஓவர் கொடுத்தும் வீடியோ போட்டுக்கிட்டாங்க. திறமைக்கும் தன்னம்பிக்கைக்கும் முகம் தேவையில்லை. ஒரு சில கிரியேட்டர்ஸ் இந்த மாதிரி ஃபேஸ் காட்டாமல் வீடியோ போட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு பிறகு இவங்க நல்லா ஓரளவுக்கு சோஷியல் மீடியாவில் ரீச் ஆனதுக்கு பிறகு வியூவர்ஸோட ரிக்வெஸ்ட் படி அதுக்கு பிறகு ஃபேஸ் காட்டி வீடியோ போட்ட கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஓனாக கண்டென்ட் கிரியேட் பண்ணி போடுற கிரியேட்டர்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக இவங்களோட ஆடியோ, வீடியோ, இமேஜஸ் இதெல்லாம் இவங்களோட பெர்மிஷன் இல்லாமல் மற்றவங்க காப்பி பண்ணி யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காப்பிரைட் கிளைம், காப்பிரைட் ஸ்ட்ரைக் அப்படிப்பட்ட விஷயங்களெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு சில மீம்ஸ் கிரியேட்டர்ஸ், ட்ரோல் கிரியேட்டர்ஸ், ஒரு சில கண்டென்ட் கிரியேட்டர்ஸோட சில கிளிப்ஸை பர்டிகுலர் செகண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது எந்தம்மா? நம்மம்மா. இது யாரு? இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்க பாவம். சில நேரங்களில் இந்த ஒரிஜினல் ஓன் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அது ஒரு ப்ரொமோஷனாக பார்ப்பாங்க. சில நேரங்களில் பரவாயில்ல, ஒரு 2 செகண்ட்ஸ் தானே யூஸ் பண்ணாங்க, யூஸ் பண்ணிட்டு போட்டோம் பரவாயில்ல அப்படின்னு விட்டுருவாங்க. உங்க பொழப்புக்கு எடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க. சில கிரியேட்டர்ஸ் அவங்களோட ஓன் கிரியேஷனுக்காக காப்பிரைட் கிளைம் கேட்கலாம், காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கலாம். நீ கல்லாட்டாடங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் யூடியூப்பில் ஒரு பர்டிகுலர் பர்சனோட வீடியோ எடுத்து கொஞ்சம் செகண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யூடியூப் எங்கேயுமே சொன்னது கிடையாது. நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஓனரோட பெர்மிஷனோட நீங்கள் யூஸ் பண்ணலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபெயர் யூஸ், சில பாலிசிஸ், கைட்லைன்ஸ் அப்படின்னுலாம் யூடியூப்பில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் யூடியூப்லேயே போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த சோஷியல் மீடியா கிரியேட்டர்ஸுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி போடுறதுனால இவங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட்ஸ் என்ன, இவங்களுக்கு என்ன இன்கம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இனிமேல் நாம் பார்க்க போகிறோம்.
உங்களுக்கு புரியுற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா, உங்களுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் இருக்கு, அதில் நீங்கள் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு 10,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, ஆவரேஜாக 1 lakhs வச்சு உங்களோட வீடியோஸ் வியூஸ் போகுது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஷாப் அப்ரோச் பண்ணுறீங்க, அப்ரோச் பண்ணி அவங்க கிட்ட அவங்க கடையை ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ இல்லை ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கோ கேட்குறீங்க. நீங்கள் இப்படி ப்ரொமோஷனுக்காக கேட்கும்போது உங்களுக்கு இருக்கிற ஃபாலோவர்ஸ் அண்ட் வியூஸுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுவாங்க. இதுவே உங்களுக்கு ஒரு 1 million சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, அப்படி இல்லைனா ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, உங்களோட ஒவ்வொரு வீடியோவும் 1 million வியூஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இன்னும் அதிகமான பேமெண்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் உங்களே தேடி வருவாங்க, எங்களோட ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுங்க, எங்களோட பிராண்டை ப்ரொமோட் பண்ணுங்க அப்படின்னு அவங்களே தேடி வந்து கேட்பாங்க. இப்படி நீங்கள் கம்பெனி ப்ராடக்ட்ஸையும் ப்ரொமோட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டையும் மார்க்கெட்டில் நீங்கள் ப்ரொமோட் பண்ணி நல்ல சேல்ஸ் பண்ணலாம், நீங்களும் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். பல சோஷியல் மீடியா ஆப் இருந்தாலும் யூடியூப் கிரியேட்டர்ஸுக்கு அதிகமான இன்கம் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த யூடியூப் சேனலில் கிரியேட்டர்ஸ் எவ்வளவு இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒருத்தர் வீடியோ போட்டுட்டு இருக்காரு. யூடியூப் வழியாக இன்கம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் காமன் பீப்புள் பல பேருக்கும் தெரியாது. எப்போ அதிகமான மக்கள் இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020-21 அந்த டைம் பீரியடில் நோய் தொற்று காரணமாக கவர்மெண்ட் மக்களை வீட்டில் இருக்க சொன்னாங்க, வீட்டில் இருந்து வேலை பார்க்க சொன்னாங்க. அந்த பீரியடில் தான் மக்கள் அதிகமாக சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அதில் வீடியோ அப்லோட் பண்ணி அது மூலமாக இன்கம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு பொதுவான மக்கள் பலரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதனால எக்கச்சக்கமான பேர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சிலர் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு யூடியூப் சேனலை பார்ட் டைமாக ரன் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. மதன் கௌரின்னு சொல்கிறவர் கண்டென்ட் ரைட்டராகவும் மார்க்கெட்டிங் அனலிஸ்ட், ப்ரோக்ராம் அனலிஸ்ட், இப்படி டிஃப்ரெண்ட் ஜாப்ஸை டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் பண்ணிட்டு வீடியோஸும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிட்டு இருந்தார். இவரோட யூடியூப் சேனல் நல்லா ரீச் ஆக ஆரம்பித்ததும் அவர் பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு யூடியூப்பில் வீடியோ போடுறதே மெயின் வேலையாக பண்ண ஆரம்பித்தார். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி ஒன்று ஸ்டார்ட் பண்ணி பிஸ்னஸ் மேனாகவும் மாறிட்டார். இன்னும் ஒரு சிலர் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அது மூலமாக பிஸ்னஸை டெவலப் பண்ணிக்கிறாங்க. A2D யூடியூப் சேனல் வச்சிருக்கிற நந்தகுமார்னு சொல்ற இந்த யூடியூபர் தொடக்க காலத்துல இருந்து டெக் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. பிசி எப்படி பில்ட் பண்ணலாம், இந்த நெட்வொர்க்கிங் எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி டெக் ரிலேட்டடான வீடியோஸ் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி ரெடி பண்ணி போட்டாரு. அது மட்டும் இல்லாமல் செலிபிரிட்டிஸ், யூடியூபர்ஸ் இவங்களுக்கெல்லாம் அவங்களோட ரிக்வெஸ்ட் படி பிசி பில்ட் பண்ணி அதையும் ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டு அந்த அளவுக்கு ரொம்ப நல்லாவே ரீச் ஆனாரு. இப்போ இந்த பிசி எல்லாம் பில்ட் பண்ணி கொடுக்குற ஒரு பிசினஸாவே பண்ணிட்டு இருக்காங்க. இது ஒரு ப்ரொமோஷனுக்காகலாம் நான் சொல்லலை, ஒரு எக்ஸாம்பிளுக்காக மட்டும்தான் சொல்லியிருக்கேன். சாதாரண மக்களாக இருந்த பலர் இன்னைக்கு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க. செலிபிரிட்டிஸ் கூட எல்லாம் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, காண்டாக்டில் இருக்காங்க. அவங்களெல்லாம் இன்டர்வியூ எடுத்து வீடியோ போடுறாங்க. அவங்க கூட பல ஈவெண்ட்ஸ்லையும் ப்ரோக்ராம்ஸ்லையும் இவங்க பங்கெடுக்கிறாங்க. அதுக்கு எல்லாம் ஒரே ஒரு காரணம் யூடியூப்னு சொல்கிற இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தான். படத்தில் வில்லனாக நடிக்கிற ஒருத்தர் ரியல் லைஃப்பில் ரொம்ப நல்லவராகவும் அப்பாவியாகவும் இருக்கார். அதே மாதிரி வீடியோ போட்டு நம்மளை எல்லாம் சந்தோஷப்படுத்துகிறாங்க, சிரிக்க வைக்கிறாங்க. ஆனால் அவங்க ரியல் லைஃப்பில் நிறைய வேதனைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, கஷ்டங்கள் இருக்குது. ஆனால் அந்த கஷ்டத்தை எல்லாம் வெளியே காட்டாமல் நம்மளை எல்லாம் சிரிக்க வைக்கிறாங்க, சந்தோஷப்படுத்துகிறாங்க. இப்போ இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் டிஃப்ரெண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணி எல்லாம் வீடியோ போடுவாங்க. அந்த வீடியோ பார்த்து இவங்க ரியல் லைஃப்லேயும் இப்படி தான் இருப்பாங்க, இவங்க இந்த மாதிரிப்பட்ட ஆளாக தான் இருப்பாங்க, இவங்க கேரக்டர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு கிரியேட்டர் ரொம்ப நல்லபடியாக வீடியோஸ் எல்லாம் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. இவரோட பர்சனல் லைஃப்பை தெரிஞ்சுக்கிட்ட வியூவர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, கமெண்ட்ஸில் இவரோட பர்சனல் லைஃப்பை பற்றியும் இவரோட ஃபேமிலியை பற்றியெல்லாம் டிஃப்ரெண்ட்டான முறையில் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க. இதை பார்த்து ரொம்ப கரெக்டான நொந்து போன கிரியேட்டர் என்ன பண்ணுறாருன்னா, இதுக்காகவே தனியாக ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி என்னோட பர்சனல் லைஃப் வேறு, நான் இங்கே சோஷியல் மீடியாவில் சிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த லைஃப் வேறு, இதை பார்த்து நீங்கள் என்னோட பர்சனல் லைஃபோட கம்பேர் பண்ணாதீங்க, பர்சனல் லைஃப்பை பற்றி இங்கே பேசாதீங்க அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறாரு. அதுபடி இந்த வியூவர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அன்னையிலிருந்து இவரோட ஃபேமிலியை பற்றி பேசுகிறதோ இல்லை பர்சனலை பற்றி பேசுகிறதோ அப்படியே விட்டுட்டு நல்லபடியாக கமெண்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ இதுக்கு நம்ம கண்டிப்பாக வியூவர்ஸை பாராட்டி ஆகணும். வியூவர்ஸ் பல விதமாக இருக்காங்க. ஒரு நாலேஜுக்காக, இன்ஃபர்மேஷனுக்காக தேடி வந்து வீடியோ பார்த்து அது பிடிச்சி போச்சுன்னா லைக் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு பல விதமான விஷயங்களை பண்ணுவாங்க. ரொம்ப பிடிச்சி போய் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா பேமெண்ட் கூட பண்ணுற ஒரு சில வியூவர்ஸ் இருக்காங்க. இன்னும் ஒரு சில வியூவர்ஸ் இருக்காங்க, ஜஸ்ட் ஒரு டைம் பாஸுக்காக வந்து என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் எல்லாம் அப்படி சும்மா பார்த்து போகிறவங்க கூட இருக்காங்க. இந்த சோஷியல் மீடியாவை பொறுத்தவரையில் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான செக்ஷனாக இருந்துட்டு இருக்கிறது இந்த கமெண்ட் செக்ஷன் தான். நல்லபடியாக ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்னா அந்த வீடியோ என்ன பண்ணுவாங்கன்னா பாராட்டுவாங்க. இல்லை நம்ம ஏதாவது ஒரு எஜுகேஷனல் வீடியோ போட்டிருக்கோம், ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கொஸ்டின் கேட்பாங்க. இந்த மாதிரி நல்லபடியாக கமெண்ட்ஸ் பண்ணுற நிறைய யூசர்ஸ் அண்ட் வியூவர்ஸ் இருக்காங்க.
ஒரு சில என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் போட்டிருப்பாங்க, அதுக்கு கீழே கமெண்ட்ஸ் எழுதியிருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்தா கூட அந்த அளவு சிரிப்பு வராது, ஆனால் இந்த கமெண்ட்ஸ் எழுதியிருப்பாங்க பாருங்க, விழுந்து விழுந்து சிரிக்கலாம், அந்த அளவுக்கு காமெடி எழுதியிருப்பாங்க. ஒரு கிரியேட்டர் கூட இந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாங்க, அந்த அளவு யோசிச்சு வித்தியாசமான முறையில் கமெண்ட்ஸ் எழுதி வச்சிருப்பாங்க. எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். இந்த வியூவர்ஸோட கமெண்ட்ஸை வந்து வீடியோ பார்க்குறவங்க பார்க்க என்ன ஆகும்னா, வீடியோ கண்டினியூஸாக லாங் டைம் ப்ளே ஆகிட்டே இருக்கும், ரிப்பீட்டடாக ப்ளே ஆகிட்டே இருக்கும். இப்படி ப்ளே ஆகும்போது இவங்க அந்த வீடியோவில் என்கேஜ் பண்ணுற டைம் அதிகமாகிட்டே இருக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நிறைய பேருக்கு இந்த வீடியோ பார்க்குறது மாதிரி போய் சேரும். அப்படி இந்த வீடியோ என்ன ஆகும், நல்லா ரீச் ஆகும். இதில் ஒரு சில வியூவர்ஸுக்கு சில வீடியோஸ் பிடிக்கலன்னு வச்சுங்க, கண்டபடி திட்டுவாங்க, பாரபட்சம் பார்க்காம திட்டுவாங்க. அதே கெட்ட வார்த்தை, பாரபட்சம் பார்க்காம திட்டுறான். சரி, பலரும் பார்க்குற வீடியோ ஆச்சு, பலரும் இந்த கமெண்ட்ஸை பார்ப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரியேட்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த திட்டுற வேர்ட்ஸை செட்டிங்ஸில் தனியாக எடுத்து போட்டு இந்த வேர்டு இவங்க திரும்ப டைப் பண்ணாத அளவுக்கு செட் பண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி இந்த சோஷியல் மீடியா சைடில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில வேர்ட்ஸை ஹோல்ட் பண்ணியோ இல்லை ஹைட் பண்ணியோ வைக்கிற மாதிரி அவங்க பண்ணுவாங்க. இப்போ நீ என்ன பண்ண போற? இப்போ இந்த மாதிரி வேர்ட்ஸை சோஷியல் மீடியா சைட்லேருந்து ஹைட் பண்ணி விட்டா அவங்க புதுசாக வேற வேர்ட்ஸ் கண்டுபிடிச்சு திட்டுவாங்க. சரி, அதையும் பிளாக் பண்ணி விட்டா அந்த வேர்டே டிஃப்ரெண்ட் ஸ்பெல்லிங்கில் போட்டு திட்டுவாங்க. சரி, இந்த யூசர் நமக்கு தேவையில்லை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் பண்ணி விட்டா போய் தொலை. இது அங்க போவோம், இங்கேயே பாய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். உனக்கண்ணா புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் வந்து திட்டுவாங்க. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட் எப்படியும் திட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோடு இருக்காங்க. இவங்களை என்ன பண்ணுறது சொல்லுங்க. ஒரு சில வியூவர்ஸ் அவங்களோட கமெண்ட்ஸுக்கு நிறைய லைக்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான முறையில் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் லைக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா சந்தோஷம். சரி, ஹாப்பியாக இருந்துட்டு போட்டோம். சில கிரியேட்டர்ஸ் இந்த கமெண்ட்ஸே கண்டென்ட் ஆக்கி வீடியோ எடுத்து போடுறாங்க. ஒரு கார் மேனுஃபேக்சரிங் கம்பெனி அவங்களோட ப்ராடக்ட்டில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால ப்ரொடக்ஷனை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. கஸ்டமர்ஸ் எல்லாம் சேல்ஸ் பண்ண ப்ராடக்ட்ஸை அப்படியே திரும்ப வாங்கிட்டு அமௌண்ட்டையும் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி ரெஸ்பான்சிபிளான ஒரு சில பிராண்ட்ஸ் அண்ட் கம்பெனிஸ் கூட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பிராண்ட்ஸ் அவங்க என்ன ப்ராமிஸ் பண்ணுறாங்களோ, என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி ப்ராடக்ட்ஸை கஸ்டமர்ஸுக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான பிராண்ட்ஸ் ஒரு சோஷியல் மீடியாவில் இருக்கிற கிரியேட்டரை அப்ரோச் பண்ணும்போது அவங்களுக்காக ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை. சோஷியல் மீடியாவில் ஒரு கிரியேட்டராக நாம் இருக்கும்போது நிறைய பேர் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க, நாம் சொல்கிறத கேட்குறாங்க, நம்ம சொல்கிறத நம்புகிறாங்க. அப்படின்னா நம்ம மேலே அந்த அளவு நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இருக்கும்போது நாம் ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்டாக இருக்கணும், நாம் அதை யூஸ் பண்ணி பார்க்கணும், நம்மளோட ரியல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறது மாதிரி இருக்கணும். நம்ம முதலாளி அவருக்கு பிடிச்சிருந்தாரா கஸ்டமருக்கு சப்ளை பண்ண சொல்லுவார். ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் பிராண்டுக்கும் வியூவர்ஸுக்கும் மேக்ஸிமம் பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஒரு ப்ராடக்ட்டோட ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க. அதை பற்றின ரிசர்ச் எல்லாம் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு பியூட்டி ப்ராடக்ட்டோட வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது எந்த பிரச்சனை இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா ஒரு டெர்மட்டாலஜிஸ்டோட அட்வைஸை கேட்டுட்டு அது ஓகேன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த உலகத்தில் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கிறவங்கன்னு யாருமே இல்லை. உலகத்தில் கோடிக்கணக்கான கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு கிரியேட்டர் ஏதாவது ஒரு மிஸ்டேக் தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னா அதையே நாம சொல்லி காட்டிட்டு இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அவங்களுக்கு ஒரு சான்ஸ் நாம கொடுக்கலாம். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. தெரியாம செஞ்ச தப்புக்கு தான் மன்னிப்பு, தெரிஞ்சே செஞ்ச தப்புக்கு மன்னிப்பே கிடையாது. இப்போ ஒருத்தங்க ஒரு மிஸ்டேக் பண்ணுறாங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற எல்லாரும் அப்படியே தான் இருப்பாங்க, அதே மிஸ்டேக்கை தான் பண்ணுவாங்க அப்படின்னு நாம நினைக்க வேண்டாம். இப்போ சோஷியல் மீடியாவில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ வியூவர்ஸையோ கிரியேட்டர்ஸையோ இல்லை அட்வர்டைசர்ஸையோ இவங்க யாரையாவது ஏதாவது ஒரு விதத்தில் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக ரிப்போர்ட் பண்ணலாம். அந்த வீடியோ அவங்க செக் பண்ணிவிட்டு அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கான அப்ராப்ரியேட் ஆக்ஷன் அவங்க எடுப்பாங்க. சோஷியல் மீடியாவில் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அதில் கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. பிஸ்னஸில் கஸ்டமர் கிங்னா சோஷியல் மீடியாவில் வியூவர்ஸ் தான் கிங். ஒரு காலத்தில் சாதாரணமாக இருந்தவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு டாப் பொசிஷனில் இருக்காங்க, ஒரு நல்ல நிலைமையில் இருக்காங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் நம்மளோட வியூவர்ஸ் தான். இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிளாட்ஃபார்மை போட்டு கொடுத்தது யூடியூப். என்னதான் பிளாட்ஃபார்ம் இருந்தாலும் அதில் விளையாடுறதுக்கு பிளேயர்ஸ் வேணும். இந்த பிளேயர்ஸ் தான் கிரியேட்டர்ஸ். இந்த கிரியேட்டர்ஸ் கிரியேட்டிவாகவும் எஃபிஷியண்டாகவும் வேறு லெவலில் விளையாடினதுனால தான் இவ்வளோ பார்வையாளர்கள் வந்தாங்க. அதை பார்த்து ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு அட்வர்டைசர்ஸும் வந்தாங்க. என்னதான் பிளாட்ஃபார்ம் இருந்தாலும், கிரியேட்டிவான கிரியேட்டர்ஸ் இருந்தாலும், ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு அட்வர்டைசர்ஸ் இருந்தாலும், இந்த கேமை வேறு லெவலில் வைபாக கொண்டு போகணுன்னா நமக்கு பார்வையாளர்கள் வேணும். இந்த வியூவர்ஸ் நினைச்சாங்கன்னா கீழே இருக்கிறவங்கள டாப் லெவல்லையும் கொண்டு போக முடியும், டாப் லெவலில் இருக்கிறவங்கள கீழேயும் கொண்டு வர முடியும். That is the power of பார்வையாளன். So never ever underestimate the power of பார்வையாளன்.
இந்த வீடியோவில் எந்த ஒரு கிரியேட்டரையோ வியூவரையோ இல்லை அட்வர்டைசரையோ குறை சொல்லலை. குறை சொல்கிறதுக்காகவும் நான் இந்த வீடியோ போடலை. பொதுவாக கிடைச்ச இன்ஃபர்மேஷனை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.